ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க உளுந்து சட்னி செய்யலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நல்லா சூப்பரான ஹெல்த்தியான சட்னிங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா காரமாக இருக்கும். நான் ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. உளுந்து சேர்த்துக்கலாங்க ஒரு பவுலு. அதையும் நல்லா கலந்து கலர் மாறுற வரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. அது தனியாக நல்லா வதங்கினோடனே எடுத்து வச்சுருங்க. தக்காளி பழத்தை அந்த எண்ணெயிலே மீதி இருக்கும்ல, அந்த எண்ணெயிலே தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. போதுங்க. இந்த நிறுத்திடலாங்க. ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுருங்க. காஞ்ச மிளகாவையும் உளுந்தையும் சீரகத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. குறன்னு அரைச்சிருங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. அரைச்சாச்சு. தாளிப்பு கொடுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க. பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க. அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் பெருங்காயத்தூளும் பூண்டும் சேர்த்துக்குங்க, மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தாளிப்பு சட்னியில் கொடுத்துடலாங்க. இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான உளுந்து சட்னிங்க. இடுப்பு வலி எல்லாத்துக்குமே நல்லதுங்க. வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னியை.